நிறைய பேருக்கு செட்டில்மெண்ட் டீடுக்கும் உயிலுக்குமான வித்தியாசம் தெரியல. இதுக்கான வித்தியாசம் உங்களுக்கு தெரியணும்னா இந்த காணொலி பதிவை தொடர்ந்து பாருங்க. பொதுவா செட்டில்மெண்ட் டீடு எதுக்காக பண்றதுன்னா, வித்தின் ஃபேமிலி மெம்பர்ஸ் தான் வந்து, அதாவது அப்பா பிள்ளைக்கு எழுதி கொடுக்கறது, ஹஸ்பண்ட் வந்து மனைவிக்கு எழுதி கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயத்துக்கு தான் வந்து செட்டில்மெண்ட் டீடு வந்து எழுதி கொடுப்பாங்க. செட்டில்மெண்ட் டீடு வந்து வித்தின் ஃபேமிலி மெம்பர்ஸ்குள்ளார எழுதி கொடுக்கறதும் உண்டு, நான் ஃபேமிலி மெம்பர்ஸ்குள்ளார எழுதி கொடுக்கறதும் உண்டு. ஏன் சேல் டீடு இல்லாம செட்டில்மெண்ட் டீடுக்கு போகிறாங்க அப்படின்னா, அதோட ஸ்டாம்ப் டியூட்டி அண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் காஸ்ட் தான். வித்தின் ஃபேமிலி மெம்பர்ஸ்குள்ளார நீங்க பண்றீங்க அப்படின்னா 1% வந்து ஸ்டாம்ப் டியூட்டியும் 1% வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் காஸ்ட் வரும். இதே நான் ஃபேமிலி மெம்பர்ஸ்குள்ளார நீங்க பண்றீங்க அப்படின்னா 7% வந்து ஸ்டாம்ப் டியூட்டியும் 4% வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் காஸ்ட் வரும். ஆனா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து உயிலுக்கு கிடையாது. உயிலை வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது. அதையும் மாரி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அப்படின்னா அது உங்களுடைய விருப்பம். ஆனா உயிலுக்கான செலவுங்கிறது எதுவுமே கிடையாது. அப்படியே நீங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றீங்க உயிலுக்கு அப்படின்னா அதுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் காஸ்ட் ஸ்டாம்ப் டியூட்டி வந்து எதுவுமே கிடையாது. அதுக்கு நார்மலா ஆகக்கூடிய எக்ஸ்பென்சஸ் தான். அதாவது அப்பா வந்து பையனுக்கு எழுதி கொடுத்துருக்கிற ஒரு செட்டில்மெண்ட் டீடை எந்த நேரம் வேணாலும் ஒரு கேன்சல் பண்ணலாம். என்னன்னா அதுல குறிப்பிட்டிருக்கிற கண்டிஷனை வந்து பையன் மீறாரு அப்படிங்கிற பட்சத்துல அவர் வந்து கோர்ட்ல அப்ளை பண்ணி அந்த செட்டில்மெண்ட் டீடை வந்து கேன்சல் பண்ணலாம். ஆனா உயில் வந்து பாத்தீங்கன்னா தான் விருப்பப்பட்டா எந்த நேரம் வேணாலும் அவரு கேன்சல் பண்ணிக்கலாம். எத்தனை வாட்டி வேணாலும் ஃப்ரெஷ்ஷா உயில் எழுதி வைக்கலாம். இன்கேஸ் அது ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலை அப்படின்னா நார்மலா வந்து கேன்சலேஷன் பண்ணிடலாம். இன்கேஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்கன்னா ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் போயிட்டு அந்த உயிலை வந்து கேன்சல் பண்ணிக்கலாம். செட்டில்மெண்ட் டீடு வந்து ஒரு பப்ளிக் டாக்குமெண்ட் ஆகிடும். ஒரு ஈஸியில் போட்டு கூட நீங்கள் யாருக்கு எழுதி கொடுத்துருக்காங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். பட் உயிலை வந்து அவர் இறந்து போகிற வரைக்கும் யாருக்கு எழுதி கொடுத்துருக்காங்கிற விஷயம் வந்து கான்ஃபிடென்ஷியலாக வைக்கப்பட்டிருக்கும். வெளியில வந்து யாருக்கும் டிஸ்க்ளோஸ் பண்ண மாட்டாங்க இந்த டீடைல. உயில் வந்து வித்தின் ஃபேமிலி மெம்பர்ஸ்குள்ளார மட்டும்தான் வந்து அதை எக்ஸிக்யூட் பண்ண முடியும். வெளியாட்களுக்கு வந்து உயில் வந்து எழுதி கொடுக்க முடியாது. இதுதான் வந்து இது ரெண்டுத்துக்குள்ள வித்தியாசம். செட்டில்மெண்ட் டீடு எழுதி கொடுக்கறதா உயில் எழுதி கொடுக்கறதாங்கிறது உங்களுடைய விருப்பத்தை பொறுத்தது. இதுதான் வந்து பேசிக்கான உள்ள அடிப்படையான உள்ள ரெண்டுத்துக்குள்ள வித்தியாசம். இது உங்களுக்கு கிளியர் ஆயிருக்கும்னு நான் நம்புறேன்.